சிலப்பதிகாரத்தின் தலைவன் தலைவி என்றால் அது கோவலனும் கண்ணகி மட்டுமே. கோவலனின் மனைவியான கண்ணகி அவளது சிறந்த ஒழுக்கத்தினாலும் கற்பின் இலக்கணத்தினாலும் பத்தினி பெண்களின் அடையாளமாக திகழ்ந்தவர். ஒரு பெண்ணின் தைரியம், ஆற்றல், ஆளுமை மற்றும் திறன் ஆகிய மொத்த பண்பிற்கும் அடையாளமாக வாழ்ந்தவள் இந்த கண்ணகி. தனது ஆசை கணவன் தப்பே செய்தாலும் குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டதால் மதுரையையே எரித்தாள் கண்ணகி. இதே போல கொலையும் செய்வாள் பத்னி என்ற சொலவடை மெய்யாக்கி உள்ளார் திருவள்ளுவரை சேர்ந்த இந்த பெண். திருவள்ளூரை அடுத்த புலரம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ். சந்தையில் காய்கறி கடை வைத்து நடத்தி வந்த இவருக்கு பார்வதி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இவர்களது எல்லையற்ற அன்பினை பார்த்து அக்கம் பக்கத்தினர் வியப்பில் ஆழ்ந்து போகினர். இந்த காலத்தில் இப்படியா என வியப்போடு பார்த்தனர். ஆனால் யார் கண்பட்டதோ தெரியவில்லை. நாட்கள் செல்ல செல்ல பார்வதியின் மனதில் சந்தேகத்தீ பற்றி எரிய தொடங்கியது. சுரேஷின் ஒவ்வொரு சைகையிலும் சந்தேகப்பட்டார். எவ்வளவு எடுத்து கூறியும் அவரது எண்ணம் மாறவில்லை. கணவன் சுரேஷை நிழல் போல் பின்தொடர்ந்து செல்வதும் அவரை பற்றி மற்றவர்களிடம் விசாரிப்பதுமாக இருந்தார். அப்போதுதான் யாரோ ஒருவர் சுரேஷ் வேறொரு பெண்ணுடன் கள்ள தொடர்பு வைத்திருப்பதாக பற்ற வைத்துள்ளார். தனது சந்தேகம் உண்மையாகிவிட்டதை நினைத்து நினைத்து மனம் குமைந்த பார்வதி தினமும் காலை முதல் இரவு வரை கணவனிடம் சண்டை பிடித்தார். வார்த்தைகள் கட்டுப்பாட்டை இழந்து தெரித்து விழுந்தது மட்டுமின்றி அடிதடியும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஆம்பள அப்படி இப்படிதான் இருப்பான், ஒழுங்கா குழந்தைய நல்லா பாரு என்ற உறவினர்களின் சமாதானம் அவரது கோபத்தை மேலும் கூட்டியதே தவிர குறைக்கவில்லை. சுரேஷ் தனது காய்கறி கடையை நிர்வகிக்க அதே பகுதியை சேர்ந்த கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்த ராஜேஸ்வரி என்பவரை நியமித்திருந்தார். சுரேஷும் ராஜேஸ்வரியிடம் திருமணத்தை மீறிய உறவில் இருந்துள்ளார். இவர்களின் கள்ள உறவு தெரிய வர ஆத்திரத்தன் உச்சிக்கே சென்றார் பார்வதி. சம்பவத்தன்று காலையில் பெட்ரோல் கேனுடன் திருவள்ளூர் மார்க்கெட்டில் உள்ள சுரேஷ் கடைக்கு சென்றுள்ளார். அங்கு கல்லாவில் இருந்த ராஜேஸ்வரியின் பின்னால் வந்த பார்வதி கண் இமைக்கும் நேரத்தில் பெட்ரோலை ராஜேஸ்வரி மீது ஊற்றினார். கன நேரத்தில் பின்னால் இருந்த விளக்கில் இருந்து ராஜேஸ்வரி மீது தீப்பற்றி எரிந்தது. நெருப்பின் வெம்மை தாங்க முடியாமல் ராஜேஸ்வரி கதறி கதறி அழுதார். அருகில் இருந்தவர்கள் சுதாரிப்பதற்குள் ராஜேஸ்வரியின் உடல் பகுதி வெந்து போனது. உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் 4 நாட்களாக சிகிச்சை பெற்று 80% தீக்காயம் ஏற்பட்டதால் ராஜேஸ்வரியை காப்பாற்ற முடியாமல் பரிதாபமாக உயிரிழந்தார். பட்ட பகலில் படுபாதக செயலில் ஈடுபட்ட பார்வதியை திருவள்ளூர் காவல் நிலைய போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர் மட்டுமில்லாமல் அவரது கணவர் சுரேஷ் உள்பட 8 பேர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். தற்போது சமூக வலைதளங்களில் பார்வதி மூட்டிய தீயில் ராஜேஸ்வரி அபாய குரல் எழுப்பி கதறும் காணொலி காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. இந்த காட்சிகள் காண்போரை குலை நடுங்க செய்து வருகிறது.